பவித்ரா, வாட் இஸ் திஸ் பவித்ரா? சாரி சார். என்ன சாரி? ஒரு பிசினஸ் மீட்டிங்ல இப்படிதான் அன்ப்ரொஃபஷனலா பிஹேவ் பண்ணுவீங்களா? ஆரம்பத்துல லாங் டர்ம் பத்தி ஆரம்பிச்சீங்க, இப்ப ஷார்ட் டர்ம்னு வரீங்க. இப்படிதான் ஒரு மீட்டிங் ஹேண்டில் பண்ணுவீங்களா? நீங்க தானே கான்ஃபரன்ஸ்ல பிரசன்டேஷன் பண்ணது, இல்ல வேற யாராவது ரெடி பண்ணதை ஒப்பிச்சிட்டு போனீங்களா? இல்ல சார், நான் இப்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒன்னும் தேவையில்ல. என்னோட ஒரு நிமிஷம் வேல்யூ என்னன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்படி அன்ப்ரொஃபஷனலா இருக்கிற உங்க கம்பெனியோட நான் டீல் பண்ண விரும்பல. ஐ எம் வெரி சாரி. நான் உங்க ஃபவுண்டர் கிட்ட பேசிக்கிறேன். சாரி சார். என்ன மேடம், இந்த மாதிரி மீட்டிங்கை நீங்க அசால்ட்டா ஹேண்டில் பண்ணுவீங்க? என்னாச்சு மேடம் உங்களுக்கு? 50 லட்சம் ரூபா ஆர்டர் மேடம். இதுக்கப்புறம் அவங்களை கன்வின்ஸ் பண்ணவே முடியாது மேடம். ஐயோ புரியுது அங்கிள், நான் தான் ஏதோ யோசனையில விட்டுட்டேன். எனக்கு கொஞ்சம் தனியா இருக்க விடுங்க ப்ளீஸ். சரிங்க மேடம். என்ன பவிது, என்ன பண்ணி வச்சிருக்க? மீட்டிங்ல மொத்தமா சொதப்பிட்டேன்னு அந்த கம்பெனியோட சேர்மன் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு. என்ன பவிதெல்லாம்? நீ பொறுப்பான பொண்ணுன்னு தான் நான் உன்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்தேன். மீட்டிங் டைம்ல அப்படி உனக்கு என்ன ஆச்சு? என்ன யோசனை? இல்ல பாட்டி. புரியுது. நேத்து தான் அர்ஜுன் உன்னை அப்படி புகழ்ந்து பேசினா, அதை நினைச்சுக்கிட்டே இன்னைக்கு மீட்டிங்க கோட்டை விட்டுட்டியா? போ பவி, உன்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. 50 லட்சம் போனது எனக்கு பெரிய விஷயமே இல்ல. ஆனா நம்ம கம்பெனி மேல இருந்த ஒரு நேம் போச்சே, அதுதான். இதுக்கப்புறம் நீ எந்த அபிஷியல் மீட்டிங்கும் பேச வேணாம், நான் பாத்துக்கிறேன். ஹலோ, நான் மேனேஜர் சிவராமன் பேசுறேன் சார். சொல்லியா? என்ன சார் இப்பெல்லாம் கம்பெனி பக்கமே வரமாட்டேங்கிறீங்க? அப்படியே நான் வந்து என்னையா பண்ண போறேன்? அதான் உங்க எல்லாத்துக்கும் புது முதலாளி அம்மா வச்சிருக்கீங்களே. யாரு? பவித்ரா மேடத்தை சொல்றீங்களா? என்னது மேடமா? யோ, இப்படி மேடம் கிடம்னு சொல்லிட்டு ஏத்தி விடுறதே நீங்க தாயா? என்ன சார் பண்றது? அவங்க கம்பெனி நிர்வாகத்துல சும்மா கில்லியா இருக்காங்க சார். மரியாதை கொடுக்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா சார்? இப்போ கூட கான்ஃபரன்ஸ் மீட்டிங்ல ரமா மேடம் இல்லாமலே எல்லா டீலர்ஸையும் ஓகே பண்ணிட்டாங்க சார். கேள்விப்பட்டேன். ஆனா பாருங்க, இன்னைக்கு அவங்க ராசிக்கு கெட்ட நேரமோ என்னமோ அதுல ஒரு டீல் ஊத்திக்கிச்சு சார். யோ, என்னையா சொல்ற? ஆமா சார், இன்னைக்கு. வாட் இஸ் திஸ் பவித்ரா? சாரி சார். இப்படி அன்ப்ரொஃபஷனலா இருக்கிற உங்க கம்பெனியோட நான் டீல் பண்ண விரும்பல. ஐ எம் வெரி சாரி. நான் உங்க ஃபவுண்டர் கிட்ட பேசிக்கிறேன். பவித்ரா மேடத்தை இவ்வளவு டவுனா பார்த்தது இல்லை சார். ஆனா அடிச்சு சொல்றேன் சார், இந்த 50 லட்சம் லாஸ 5 கோடி லாபமா சீக்கிரமா மாத்தி கட்டுறாங்களா இல்லையா பாருங்க. யோ, அதை விடியா. ஆமா, அவளால 50 லட்சம் லாஸ் ஆச்சா? கன்ஃபார்மா தெரியுமா? சார் என் கண்ணால பார்த்தேன் சார். சரி, நீ போனை வையே, நான் அப்புறம் பேசுறேன். சரிதா? சரிதா? விஷயம் தெரியுமா? இந்த பவித்ராவால இன்னைக்கு கம்பெனிக்கு 50 லட்சம் ரூபாய் லாஸ் ஆயிருக்கான். இப்பதான் மேனேஜர் சிவராமன் போன் பண்ணி விஷயத்த சொன்னாரு. என்ன சொல்ற? நேத்து அம்மா என்னமோ அவளாலதான் கம்பெனிக்கு லாபம்ன்ற மாதிரி அவ்வளவு பேசி கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. இது எப்படி நடந்துச்சு? மா, அப்படின்னா காத்து நம்ம பக்கம் அடிக்குதுன்னு அர்த்தமா? அது மட்டும் இல்ல, அண்ணா அவளுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிச்சுல்ல, அவளுக்கு ரொம்பவே கொழுப்பேறி போயிருக்கும். அந்த திமிரல தான் 50 லட்சத்தை ஏமாந்து கோட்டை விட்டுருப்பா. நேத்து கான்ஃபரன்ஸ்ல அவ பின்னிட்டான்னு சொல்லி அவளை பாட்டி பாராட்டினாங்கல்ல, அப்ப நம்மளால எதுவுமே பேச முடியல. ஆனா இன்னைக்கு 1 இல்ல 2 இல்ல 50 லட்சம் லாஸ் பண்ணிருக்கா. இது ஒண்ணு போதும் அவளை கிழின்னு கிழிக்க. டிடி சொல்றது கரெக்ட். இதை வச்சு ஈஸியா அவளை கம்பெனி பொறுப்புல இருந்து தூக்கிடலாம்.
அப்படின்னா அத்தை வரட்டும், பஞ்சாயத்தை கூட்டிட வேண்டியதுதான். அம்மா ஒரு நிமிஷம். கம்பெனில 50 லட்சம் ரூபா லாஸ்னு கேள்விப்பட்டேனேம்மா, உண்மையாமா? என்ன அத்தை அமைதியாவே இருக்கீங்க? நேத்து உங்க வாயால தானே இவளை பாராட்டி தள்ளுனீங்க. இப்ப இவளால நஷ்டமானத சொல்றதுக்கு எதுக்கு தயங்குறீங்க? சொல்லுங்கம்மா, இவளால 50 லட்சம் லாஸ் ஆனது உண்மைதானே? ஆமா சித்தி, ஆனது உண்மைதான். அதுவும் என்னாலதான். பவி, நீரு முதல்ல இதை யார் உன்கிட்ட சொன்னது? மா, கம்பெனில நானும் நிர்வாகத்தை கவனிச்சுக்கிட்டு இருந்தவன் தான். டீலர் தான் எனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னாரு. சொன்னது மட்டும் இல்லம்மா, இப்படி பொறுப்பில்லாத ஒருத்திக்கிட்ட பொறுப்பை கொடுத்துருக்கீங்களேன்னு கண்டபடி பேசினார். என்ன பண்றதுன்னு விதியேன்னு வாங்கிக்கிட்டேன். ஏன் பாட்டி, இப்படி ஒரு தத்திக்காக தான் நீங்க நேத்து அவ்ளோ சப்போர்ட் பண்ணி பேசுனீங்களா? பாட்டி மட்டுமா பேசுனாங்க? அண்ணாவும் தான் இவளுக்கு சப்போர்ட் பண்ணா. ஓவர் திமிரில் ஆடுனா இதோ இப்படிதான் ஆகும். அர்ச்சனா, நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணது நீங்க எல்லாரும் அவ பர்த்தை வச்சு தப்பா பேசினாலதான். அதையும் இதையும் முடிச்சு போடாத. எதுவா வேணா இருக்கட்டும் மாம்ஸ், எல்லாரும் அவ சைடுல இருக்காங்கங்கிற திமிர்னால தானே அவ இன்னைக்கு 50 லட்சத்தை லாஸ் பண்ணிட்டு வந்து நிக்கிறா. டேடி, இது கம்பெனி விஷயம், உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். விடுங்க. சரிம்மா, அவங்களுக்கு இது தேவையில்லாதது. ஆனா நானும் ஜோதியும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல ஒருத்தங்க தானே. எங்களுக்கு பதில் சொல்லுங்க. இதுக்கு மேலையும் இவளை பொறுப்புல வச்சிருக்கணுமாமா? இவளாலதான் லாஸ்ன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் வேற என்னமா உங்களை தடுக்குது? நீங்க பிசினஸ்ல பாசனஸ் எல்லாம் பார்க்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுமா. ஏன்னா சொந்த பையனுக்கு பிசினஸ் வராதுன்னு அவனை வெளியே நிக்க வச்சவங்க தானே நீங்க. அதே மாதிரி இவளை ஓரம் கட்டிட்டு அந்த பொறுப்பை அர்ஜுன் கிட்ட கொடுங்க. அத்தை, நீங்க இவளை கூடவே வச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு வேலைக்காரியா கூட வச்சுக்கோங்க. இந்த கார் கதவை திறந்து விடுறது, காஃபி கொண்டு வந்து தரது, இந்த மாதிரி சில்லற வேலையெல்லாம் பாத்துக்கட்டும். அதுக்கு நாங்க எந்த ஆட்சேபனையும் சொல்ல மாட்டோம். ஆனா கம்பெனி பொறுப்புல எல்லாம் இனிமே இவ இருக்க கூடாது. அதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி இவளுக்கு கிடையவே கிடையாது. நிறுத்து சரிதா. இவளோட தகுதியை பத்தி நீங்க பேசுனீங்கன்னா நேத்து நடந்த டீலர்ஸ் கான்ஃபரன்ஸ்ல அவ பிரசன்டேஷன் பண்ணதே சொல்லும் அவளோட தகுதியும் திறமையும் என்னன்னு. ஆமா, 50 லட்சம் லாஸ் ஆனது உண்மைதான். அதுவும் இவளால தான் நடந்தது. ஏதோ கவனக்குறைவா இருந்துட்டா இப்படி ஆயிடுச்சு. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா 50 லட்சம் ரூபாய்க்கு நமக்கு இன்னைக்கு பல ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் பவிதான். பிசினஸ்னா ஏற்றம் இறக்கம் இருக்கதான் செய்யும். உங்களை விட எனக்கு அது நல்லாவே தெரியும். பவியால நடந்த தப்ப அவளை சரி பண்ணுவா. என்ன பவி? கண்டிப்பா பாட்டி. இப்போ நஷ்டம் நஷ்டம்னு கிடந்து குதிக்கிறீங்களே, இதே நஷ்டத்தை அவ லாபமா மாத்துவா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்படி அவ செய்யலனா அப்போ நீங்க சொல்றத நான் கேக்குறேன். அது வரைக்கும் இந்த கம்பெனில யாரு எந்த பொறுப்புல இருக்கணும் இருக்க கூடாதுங்கறதெல்லாம் நான் முடிவு பண்ணிப்பேன்.
ஏன்னா இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாரும் ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸ் தான். ஆனா நான் ஒன் அண்ட் ஒன்லி ஃபவுண்டர். எனக்கு தெரியும் யாரை எந்த இடத்துல வைக்கணும்னு. இன்னைக்கு இவ விழுந்துட்டான்னு சந்தோஷப்படுற நீங்க எல்லாரும் நாளைக்கு இவ எழுந்து நிக்கும் போது நீங்க என்ன பண்றீங்கன்னு நானும் பாக்குறேன். வா பவி. வா மச்சான், என்ன சீரியஸா இருக்க? பின்ன நீ பண்ற எல்லாத்தையும் பார்த்துட்டு சிரிச்சுட்டா இருக்க சொல்ற. ஏன்டா, நான் என்ன பண்ண? இன்னைக்கு உன் கம்பெனில என்ன நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டியா? ஓ அதுவா, சொன்னாங்கடா. பவியால ஒரு 50 லட்ச ரூபா லாஸ் ஆயிடுச்சான். லாஸ் ஆனதானமோ உண்மைதான். ஆனா அது ஒன்றும் பவியால ஆகல. வேற யாராலாச்சு? உன்னால. என்னாலயா? என்னடா வளர்ற? வளரல மச்சான், உண்மையை தான் சொல்றேன். உன்னால தான் அது நடந்தது. அர்ச்சனாவும் இதான் சொல்றா. இப்ப நீயும் அதையே சொல்ற. எத்தனை பேர் இப்படி கிளம்பி இருக்கீங்க? நான் ஏதோ பிசினஸ்ல அவ தெளிவா இருக்கான்னு பாராட்டினேன். அதை பெருசா எடுத்துக்கிட்டு அவ மிஸ்டேக் பண்ணா நான் என்னடா பண்ணுவேன்? சார் சார் சார், நீங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்களா? பவி ஒன்னும் உங்க பாராட்டை கேட்டு மயங்கி மீட்டிங்ல தப்பு பண்ணல. நீ அவளை ஹர்ட் பண்ணது தாங்க முடியாம தான் அவ அப்படி செஞ்சிட்டா. அவளுக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேசுனது எல்லாம் உண்மைதான். ஆனா அதுக்கப்புறம் அப்படி சப்போர்ட் பண்ணது ஏதோ ஜஸ்ட் லைக் தட்னு உன் அமெரிக்கா ஆட்டிடியூட்ல காட்டின பாரு, அதுல தான் அவ மனசு உடைஞ்சு போனா. அப்படி ஒரு நிலைமையில யாராலடா பிசினஸ் சரியா கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்? அதனால தான் அவ மீட்டிங்கை சரியா ஹேண்டில் பண்ணாம விட்டுட்டா. எனக்கு தெரிஞ்சு இத்தனை வருஷத்துல பவித்ரா செஞ்ச முத தப்பே இதுவா தாண்டா இருக்கும். இங்க பாருடா அர்ஜுன், நீ பவித்ராவை புரிஞ்சிக்க வேணாம். அவ உனக்காக செஞ்ச எல்லாம் நீ மதிக்க கூட வேண்டாம். ஆனா தயவு செஞ்சு அவளை ஹர்ட் மட்டும் பண்ணாதடா. அவளை ஏதோ ஒரு மனநோயாளி மாதிரி நீ ட்ரீட் பண்றத என்னாலேயே தாங்கிக்க முடியலடா. அப்புறம் பவித்ரா எப்படிடா தாங்கிக்குவா? பாவுண்டா அவ. சின்ன வயசுல நீங்க 2 பேரும் அவ்வளோ க்ளோஸா இருந்தீங்களேடா. அவளுக்காக நீ எக்ஸாம்ல இன்னொரு வாய்ப்பு கேட்டதெல்லாம் மறந்து போச்சாடா உனக்கு? அப்படிலாம் இருந்துட்டு நீ எப்படி அவளை இவ்வளோ ஹர்ட் பண்ற? என்னமோ போடா மச்சான், நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ரா. இருந்தாலும் உன்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன்டா, தயவு செஞ்சு இனிமே பவித்ராவை இப்படி கஷ்டப்படுத்தாதடா ப்ளீஸ். டேய், எங்கடா அவ? யாரு? பவித்ரா தான். எதுக்கு? நான் அவகிட்ட பேசணும். ஏன் மறுபடியும் என்ன பேசி அவன் மனசை கஷ்டப்படுத்த போற? ஏப்பா, நான் எதுவும் பேசி அவளை கஷ்டப்படுத்த போறதில்ல. நான் ஒன்றும் சைக்கோ கிடையாது. வந்து அவ எங்கன்னு காட்டு. வாடான்னு சொல்றேன்ல. ஏ பவி, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நீ பண்றதெல்லாம் ரொம்ப சைல்டிஷா இருக்கு. அதுக்கு நீ ஒரு சைக்காட்ரிஸ்ட் பார்க்கணும்னு நான் சாதாரணமா தான் சொன்னேன். ஆனா நீ நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நிஜமாவே உனக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். டே அர்ஜுன், சும்மாறா. நீ தானே சொன்ன நான் ஹர்ட் பண்றதுனால தான் இவ சரியா கான்சென்ட்ரேட் பண்ணலன்னு. இல்ல, நான் கேட்கறேன், அப்படி என்ன நான் இவளை ஹர்ட் பண்ணிட்டேன்? ரியாலிட்டியை தானே சொன்னேன். எனக்காக செடிக்கு தண்ணி ஊத்துனது, என்னை பார்க்காமே வரைஞ்சதுன்னு இவ சொல்றதெல்லாம் ஏதாவது நம்புற மாதிரி இருக்கா? அர்ஜுன், நீ நம்பலைனாலும் அதான் நிஜம். ஓ, நீ பண்ண கிரிஞ்சான விஷயம்லாம் நான் நிஜம் நம்பணுமா? அர்ஜுன் ப்ளீஸ், நீ நம்பலைன்னா கூட பரவாயில்ல. ஆனா தயவு செஞ்சு
உன் மேல உள்ள அன்பால நான் செஞ்ச விஷயத்த கிரிஞ்சுன்னு சொல்லாத. அது எனக்கு ரொம்ப வலிக்குது. இங்க பாரு, மறுபடியும் நீ அப்படிதான் பேசுற. இந்த மனசு வலிக்குது, இதயம் கதறுது, இந்த மாதிரியெல்லாம் பண்றதெல்லாம் டூ மச் டிராமா பவி. நான் சொன்னதை கொஞ்சமாவது நீ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணியிருந்தா இப்படியெல்லாம் பேச மாட்டேன். சரி விடு, என் முகத்தை பார்க்காமலே வரைஞ்சேன்னு சொன்னல, அதை மறுபடியும் உன்னால ப்ரூவ் பண்ண முடியுமா? டேய், இப்போ எப்படா ப்ரூவ் பண்ண முடியும்? பவிதா உன்னை பார்த்துட்டாளே. இப்ப இருக்கிற அர்ஜுன் தான் அவ பார்த்திருக்கா. 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது எப்படி இருந்தேன் அவ ஒன்றும் பார்க்கலையே. உன் மனசுல இருக்கிற உருவத்தை தான் வரைஞ்சேன்னு சொல்றல்ல, அப்படின்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்திருப்பேன்னு ஒரு கற்பனை உனக்குள்ள இருந்திருக்கும்ல, அதை வரைஞ்சு காட்டு பவி. அது மட்டும் அப்படியே இருந்தா அப்ப நீ சொல்றத நான் நம்புறேன். சரி அர்ஜுன், நான் வரையறேன். ஏ பவி, அவன் தான் ஏதோ லூசு மாதிரி சொல்றானா, நீயும் சரிங்கிற? இல்ல மனு, நான் அர்ஜுன் மேல வச்சிருந்த அன்பை அவனுக்கு புரிய வைக்கணும்னா நான் இதை செஞ்சுதான் ஆகணும். 4 வருஷத்துக்கு முன்னாடின்னு இல்ல, ஒவ்வொரு வருஷமும் அர்ஜுன் எப்படி இருந்திருப்பான்னு என் மனசுக்குள்ள ஒரு உருவம் இருக்கு. அதை நான் வரைஞ்சு காட்டுறேன். அப்பவாச்சும் அர்ஜுன் என்ன புரிஞ்சுக்கட்டும். வாங்க. நான் தான் சொன்னேன்ல. டேய், அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடுறா. சரி ஓகே. நீ இன்னும் எத்தனை பேப்பர் எடுத்து வரைஞ்சாலும் அதை இன்னும் கசக்கி தான் நீ போட்டுட்டு இருக்கணும். ஏன்னா நீ இல்ல, அந்த பிக்காசாவே நினைச்சாலும் பார்க்காத ஒருத்தரை பார்த்த மாதிரி வரையவே முடியாது. அதுதான் உண்மை. தயவு செஞ்சு இப்பவாவது இதுதான் ரியாலிட்டின்னு புரிஞ்சுக்கோ. இதுக்கு மேல நான் டைம் வேஸ்ட் பண்றதா இல்ல. டேய் வாடா போலாம். பாத்தியாடா, நான் வச்ச சேலஞ்சில் அவ எப்படி மாட்டினான்னு. இதுக்கு தான் பொய் சொன்னாலும் அதை ஒரு லிமிட்டா சொல்லணும்னு சொல்றது.
இதுக்கு மேலேயாவது அவ பண்ற லூசுத்தனத்துக்கு நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காத. போய் ஏதாவது அவளை உருப்படியா வேலை பண்ண சொல்லு. டே அர்ஜுன், ஆ? இங்க வா. என்னடா? இங்க வாங்குறல்ல. இந்த அர்ஜுன், இப்படிதானே நீ ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்த?